வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று வியாழக்கிழமை ஈரான் மற்றும் லெபனானில் துக்கம் கொண்டாடுபவர்கள் கொல்லப்பட்ட தமது இயக்க தலைவர்களை நினைவு கூர்ந்தனர். அவர்கள் பொது எதிரியாக இஸ்ரேலுக்கு எதிராக பழி வாங்குவதாக உறுதியளித்தனர். ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் ஒரு இருள்நேர தாக்குதலில் ஒரு நாள் முன்னதாக கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேயின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். சிலர் பாலஸ்தீனிய மற்றும் ஈரானிய கொடிகளை அசைத்து ஈரானிய தலைநகரில் அந்த இறுதி ஊர்வலத்தில் இணைந்தனர். மற்றொரு நாடான லெபனானின் தலைநகர் பெய்ரூட் புறநகர் பகுதியில் நூற்றுக்கணக்கான துருப்புக்கள், ஆதரவாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இஸ்ரேலின் இரவு விமான தாக்குதலுக்கு இலக்கான மூத்த ஹெஸ்போல்லா தளபதி ஃபுவாட் ஷூக்ரின் இறுதிச் சடங்கில் கூடினர். அங்கும் ஹெஸ்போல்லா, ஈரான் மற்றும் பாலஸ்தீனிய கொடிகள் பறந்தன. கொல்லப்பட்ட இருவரும் ஈரானியர்கள் இல்லை. ஆனால் அங்கு ஈரானிய கொடி பறக்க காரணம் ஈரானிய உத்தரவில் இஸ்ரேலை தாக்கி அவர்கள் உயிரிழந்தனர். ஈரான் தனது புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு விழாவுக்காக அரசு விருந்தினராக அழைத்து ஹமாஸ் தலைவர் ஹனியை டெஹ்ரானுக்கு சென்றபோது தமக்கான உத்தரவுகள் டெஹ்ரானில் இருந்துதான் வருகின்றன என்பதை நன்கு அறிந்திருந்தார். ஆனால் தமது முடிவும் டெஹ்ரானில் தான் என்று அறிந்திருக்க மாட்டார். அவர் எப்படி கொல்லப்பட்டார் என்பது குறித்து பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் இன்று நாம் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம். இருப்பினும் அதை ஒப்புக்கொள்வது தற்போது ஏற்பட்டுள்ள அவமானத்தை விட அதிக அவமானம் என்பதால் ஈரானிய ஊடகங்கள் அந்த தகவலை வெளியிடவில்லை. ஹமாஸின் தலைவர் ஹனியே டெஹ்ரான் நகரின் வடக்கு பகுதியில் அவர் தங்கியிருந்த கட்டடத்தின் 4வது மாடியில் உள்ள அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஏவுகணையால் தாக்கப்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் கூறுகின்றன. திரு ஹனியே தூங்கிக் கொண்டிருந்த போது வந்த இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானிய தலைநகர் மீது ஏவுகணை ஏவிய போது ஈரானிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏன் தூங்கிக் கொண்டிருந்தன என்பதற்கான விளக்கம் ஏதும் ஈரானிய ஊடகங்களில் கொடுக்கப்படவில்லை. ஹனியேயின் இருப்பிடத்தை அவரது கைத்தொலைபேசியின் இருப்பிடத்தில் இருந்து இஸ்ரேலியர்கள் அறிந்தனர் என்று ஹமாஸ் ஊடக ஆலோசகரும் தலைவரின் நெருங்கிய உதவியாளருமான தாகிர் அல் நவுனு தெரிவித்தார். இது அவரது தலைவரையே மேலும் அவமானப்படுத்துகிறது. தொழில்நுட்பம் மேம்பட்ட இந்த காலத்திலும் தலைவர் தலையணையடியே அவரது கைத்தொலைபேசியை வைத்துக் கொண்டு தூங்கினார் என்று கூறுவதை விட நாம் கொடுத்த விளக்கம் ஹமாஸ் தலைவருக்கு கௌரவமானது. எப்படியோ தாகிர் அல் நவுனு தமக்கு உப்பிட்ட ஈரானை அவமானப்படுத்த விரும்பவில்லை என்று எடுத்துக் கொள்ளலாம். இஸ்ரேல் இதுவரை அவரது மரணம் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. ஆனால் ஒரு செய்தியாளர் மாநாட்டில் இஸ்ரேலிய ராணுவ செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி அன்றிரவு மத்திய கிழக்கு முழுவதிலும் இஸ்ரேல் நடத்திய ஒரே ஒரு விமான தாக்குதல் தான் பெய்ரூட்டில் நடந்ததாக சிரிப்பை அடக்கிக் கொண்டு முகத்தை சீரியஸாக வைத்துக் கொண்டு கூறினார். சிரியாவிலும் ஈரானிலும் நடக்கும் தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் ஒருபோதும் உரிமை கூறுவதில்லை. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி இறுதிச் சடங்கின் போது ஹனியேயின் சவப்பட்டியின் மீது பிரார்த்தனை செய்தார். டெஹ்ரான் மத்திய கிழக்கு முழுவதிலும் உள்ள தமது ஆதரவு இயக்கங்களுக்கும் கொடுத்த ஆதரவின் மற்றொரு அடையாளமாக ஈரானின் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் ஆகியோரும் அங்கு வந்திருந்தனர். இவ்வளவு நடந்த பின்னரும் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டார் என்று வெளியிடப்பட்ட எமது காணொளிக்கு இது பொய்யான தகவல் என்றும் சில பின்னூட்டங்கள் இப்போதும் வருகின்றன. அவர்கள் வெளியுலக தொடர்பற்ற எந்த பாலைவனத்தில் இருந்து பதிவிடுகின்றார்களோ தெரியவில்லை. பெய்ரூட்டில் நடந்த மூத்த தளபதி ஃபுவாட் ஷூக்ரின் இறுதி சடங்கில் ஹெஸ்போல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா முன்பதிவு செய்யப்பட்ட காணொளி மூலம் கூட்டத்தில் உரையாற்றினார். பொதுவாகவே திரு நஸ்ரல்லா வெளியே வருவதில்லை. அதனால் அவர் ஈரானிய புதிய ஜனாதிபதியின் பதவியேற்பு நிகழ்வுக்கும் போகவில்லை. தமது உதவியாளரை அனுப்பி வைத்தார். இஸ்ரேலிய விமான தாக்குதலில் ஹெஸ்போல்லாவின் மூத்த தளபதி ஃபுவாட் ஷூக்ர் கொல்லப்பட்டார் என்ற தகவலை நாம் பரபரப்பு மீடியாவில் வெளியிட்டு கிட்டத்தட்ட 48 மணி நேரத்தின் பின்னரே அவர் கொல்லப்பட்டார் என்பதை உறுதி செய்தது ஹெஸ்போல்லா. பொதுவாகவே மற்ற இயக்கங்களோடு ஒப்பிடும் போது சில விஷயங்களில் வித்தியாசமான இயக்கங்களில் ஒன்று ஹெஸ்போல்லா. அவர்களது உறுப்பினர்களில் ஒருவர் கொல்லப்பட்டார். அவர் பெரிய தளபதியோ சாதாரண உறுப்பினரோ தவறாமல் பெயர் புகைப்படத்துடன் இறுதி அஞ்சலி செய்வார்கள். அவர்களே 48 மணி நேர கால அவகாசம் எடுத்துக்கொண்டதால் இழப்பு மிகப்பெரியது என்று எடுத்துக்கொள்ளலாம். தவிர அவரது இறுதி சடங்கில் ஹெஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லா காணொளியில் உரையாற்றிய போது அவரது முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இஸ்ரேலுடனான ஹெஸ்புல்லாவின் பல தசாப்த கால மோதல் மூத்த தளபதி ஃபுவாட் ஷூக்ர் கொல்லப்பட்டதுடன் ஒரு திருப்பு முனையை எட்டியுள்ளது என்று கூறினார் ஹசன் நஸ்ரல்லா. இஸ்ரேலிய விமான தாக்குதலில் இருந்த ஷூக்ரின் கொலைக்கு இதுவரை இஸ்ரேல் பார்த்திராத உச்ச அளவில் பதிலடி கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நஸ்ரல்லா மேலும் கூறிய போது முன்பிருந்ததை விட வித்தியாசமான ஒரு புதிய கட்டத்தில் நாங்கள் நுழைந்துள்ளோம்.
இஸ்ரேல் இந்த தேசத்தில் உள்ள கௌரவமான மக்களின் கோபத்திற்காக, இந்த தேசத்தில் உள்ள மரியாதைக்குரிய மக்களின் பழிவாங்கலுக்காக, இந்த தளபதியின் ரத்தத்திற்கான பழிவாங்கலுக்காக காத்திருக்க வேண்டும். எமது தளபதியின் மரணத்திற்காக நடுநடுங்க வைக்கும் பழிவாங்கல் இஸ்ரேலுக்கு வருகிறது என்றும் கூறினார் நஸ்ரல்லா. 1,00,000க்கும் அதிகமான ராக்கெட்கள் மற்றும் ஏவுகணைகளை உள்ளடக்கியதாக நம்பப்படும் பெரிய ஆயுத களஞ்சியத்தை கொண்ட ஹெஸ்போல்லா இஸ்ரேலுடனான அதன் தினசரி இராணுவ பரிமாற்றங்களின் அளவை மீற முற்படும் என்று நஸ்ரல்லாவின் கூற்று காட்டுகிறது. கடந்த காலங்களில் ஹெஸ்போல்லாவின் மூத்த தளபதிகள் கொல்லப்பட்ட போது இஸ்ரேல் மீது அதிக எண்ணிக்கையிலான ராக்கெட்களை வீசியதுதான் உச்ச தாக்குதலாக இருந்தது. இம்முறை இழப்பு மிகப்பெரியது என்பது நஸ்ரல்லாவின் பேச்சிலேயே புரிகிறது. அவர் மேலும் தெரிவித்த போது, நாங்கள் உண்மையான பதிலடியை தேடுகிறோம், அது பேரளவுக்கு அல்ல, பிரம்மாண்டமாக இருக்கும் என்றார். இந்த பதிலடி பகுதிகளாக வருமா அல்லது ஒரே நேரத்தில் வருமா என்பது தெரியவில்லை. லெபனானில் கொல்லப்பட்ட ஹெஸ்போல்லா மூத்த தளபதி ஷூக்ரின் 7 குழந்தைகளில் ஒருவரான மகள் கதீஜா ஃபுவாட் ஷூக் தனது தந்தையின் மரணம் இஸ்ரேலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று பேசினார். நேற்று வியாழக்கிழமை நடந்த இறுதிச் சடங்கில் பேசிய அவர், தானும் தனது உடன்பிறப்புகளும் இஸ்ரேலுக்கு எதிரான தங்கள் போராட்டத்தை தொடருவோம் என்றும் சபதம் செய்தார். அவருடைய தந்தை 1983ஆம் ஆண்டு பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க மெரைன் கார்ப்ஸ் இராணுவ தளம் மீது ஹெஸ்போல்லா சார்பில் குண்டு வீசி 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க துருப்புக்களை கொன்றதில் முக்கிய பங்காற்றியவர். அதற்காக ஷூக்ரின் தலைக்கு அமெரிக்கா $5 மில்லியன் பரிசு அறிவித்தது. ஷூக்ரின் மகள் பேசிய போது, நான் அமெரிக்கர்களிடம் சொல்கின்றேன், நீங்கள் என் தந்தையால் மோசமாக பாதிக்கப்பட்டீர்கள். 200 மனிதர்கள் என் தந்தையால் கொல்லப்பட்டார்கள், மேலும் நீங்கள் இன்னமும் நிறைய காயப்படுவீர்கள் என்று கூறினார். அவரது ஆசைப்படி மேலும் மனிதர்கள் உயிரிழப்பார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் அவரது தந்தையால் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவிடமிருந்து $5 மில்லியன் பணம் கிடைக்கப் போகிறது என்பது தெரியும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் மூத்த தலைவர்கள் அனைவரையும் அழைத்து டெஹ்ரானில் இஸ்ரேலுக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் திட்டங்களை பற்றி ஈரானிய உயர்தலைமை ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தியது. ஹமாஸ், ஹெஸ்போல்லா, ஈராக்கிய ஷியா பிரிவு போராளி இயக்கங்கள் மற்றும் டெஹ்ரானுடன் இணைந்த பிற ஆயுதப்படைகளின் முக்கியஸ்தர்களை உள்ளடக்கிய கூட்டத்தில் அலி கமேனியும் கலந்து கொண்டார். இதை ஒரு ஆச்சரியமான நிகழ்வாகவே பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் பார்க்கிறார்கள். காரணம், இது போன்ற கூட்டங்களில் சுப்ரீம் தலைவர் அலி கமேனி கலந்து கொள்வது வழக்கமில்லை. அல்-குட்ஸ் தளபதியின் தலைமையிலேயே இப்படியான கூட்டங்கள் நடப்பது வழக்கம். சுப்ரீம் தலைவர் கலந்து கொண்டிருப்பதால் இஸ்ரேலுக்கு சூப்பர் டூப்பர் தாக்குதல் நடத்த ஈரானியர்களும் பரிவாரங்களும் திட்டமிட்டுள்ளார்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். ட்ரெய்லர் பரபரப்பாக உள்ளது. மெயின் படம் எப்படி இருக்க போகிறதோ தெரியவில்லை.